அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது. அது தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியுமே பண்ணாத ஒரு விஷயத்த, பண்ண முடியாத ஒரு விஷயத்த, அவங்க பண்றதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம விஜய் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இத பத்தின எந்த ஒரு டீடைல்ஸுமே நம்ம மீடியால கொடுக்க கிடையாது. எந்த ஒரு மீடியாலையுமே இத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னிங் டேஷ்போர்ட் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது. அது ஆனா நாம அதை மாத்துவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையே நிறைய பேர் பேச விரும்பல. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா எந்த மீடியாவும் இதை பேச விரும்பல. ஆனா நான் சொல்றேன், டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம், டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இவர் சொன்னார் இல்லைங்களா, ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறேன்னு. அதுக்கான முதல் படிதான் இது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு, அது எந்தெந்த இதுல வந்திருக்கு, வரியா எவ்வளவு வந்திருக்கு, இப்ப எக்ஸாம்பிள் டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, கல்வித்துறையில இருந்து எவ்வளவு வந்திருக்கு, இல்ல வேற ஏதாவது துறையில இருந்து எவ்வளவு வந்திருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பொதுமக்கள் லைவ் அப்டேட் பாக்குற மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வசூலான பணம் மட்டும் இல்லாம எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு வழக்கு முதற்கொண்டு இவரு பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படின்னா இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இவரு ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப் மூலியமாவோ எல்லாருமே மொபைல்ல செக் பண்ற மாதிரியும் நம்ம வீட்லயே லேப்டாப்ல செக் பண்ற மாதிரியும் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் இதை நம்ம எங்க இருந்து வேணாலும் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த துறையில இருந்து இவ்வளவு வந்திருக்கு, கவர்மெண்ட் பணம், கவர்மெண்ட் கஜானால இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கும், இன்னைக்கு இந்த டெண்டர் விட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஊழல் பண்ண முடியாதுங்க. எப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டுக்கு எவ்வளவு டெண்டர் விட்டுருக்காங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் யாரும் இங்கேயும் பேசிக்க மாட்டாங்க, நம்மளும் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆக்சுவலா கேட்டிருந்தா எல்லாத்துக்கும் எல்லா தகவலுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. ரோடு போட்டதுக்கு அப்புறம் அது தகுதி இல்லை, அது ஒரு அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆக்சுவலா இது இந்த ஊர்ல இந்த ரோடு போடுறதுக்கு இவர் டெண்டர் எடுத்திருக்காரு, இந்த டெண்டர் இவ்வளவு ரூபாய்க்கு எடுத்திருக்கு அப்படிங்கறத லைவா அப்டேட்ல நம்மளே செக் பண்ணிக்கிற மாதிரி இவர் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது இப்ப இதை நம்ம ஊர்ல ஒரு ரோடு போடுறாங்க அப்படிங்கும் போது அதை நம்ம ஆன்லைன்லயே செக் பண்ணிக்கலாம். யாரு டெண்டர் எடுத்திருக்காங்க, அதுக்கு இன்ஜினியர் யாரு, எவ்வளவு டெண்டர் எடுத்திருக்காங்க, இது எத்தனை இன்ச்சு ரோடு, எல்லா டீட்டெயிலும் நம்ம அதிலே பாத்துக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம ஊர்ல ஏதாவது ஊழல் நடக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்கலாம், இதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க, ஏன் இப்படி பண்ணல, ஏன் இவ்வளவு லோ குவாலிட்டியில பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு தண்ணி தொட்டி கட்டுற டெண்டரு, ஒரு பாலம் கட்டுற டெண்டரு, இப்படி டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு அவங்க கமிஷன் கொடுக்க தேவையில்லை. அப்படிங்கும் போது நம்மளுக்கு தரமான பாலமோ தரமான ரோடோ கொடுக்க முடியும். இததான் விஜய் சார் சொல்லியிருக்காரு. ரியல் டைமா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு என்ன பணம் வருது, என்ன பணம் போகுது, எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் வருது, எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்ட தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் லோக்கல் கவுன்சிலரையோ எம்எல்ஏவோ பார்த்து கொடுக்கணும், இல்ல அப்படின்னா கலெக்டரை பார்த்து கொடுக்கணும். எந்தெந்த மனுவை பொறுத்து நம்ம அவங்கள நேர்ல போய் பார்த்து மனு கொடுக்கணும். ஆனா இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டா ஆப் மூலியமா நீங்க
மனு கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மூலியமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம யாருக்கிட்டையும் போய் மனு எடுத்துட்டு போய் மாச கணக்குல நிக்க தேவையில்லை. எங்க ஏரியாவில் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இப்ப நம்ம ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்கு, இது சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த மனு எழுதி கையெழுத்து வாங்கி அதை நீங்க அந்த ஆப்ல அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல அது வந்து பரிசீலனை பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து 10,000 பேர் ஒரு விஷயத்தை பத்தி பேசி 10,000 பேர் சைன் பண்ணி ஒரு மனு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணுவாங்களாம். இதுவே ஒரு 5 லட்சம் பேர் ஒரு மனுக்கு சைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படிங்கும் போது அது வந்து கட்டாயமா சட்டமன்றத்துல விவாதிக்கப்பட்டு அதுக்கான தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மூலியமா நம்மளுக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு ஏரியாவுக்கு கவுன்சிலரையோ இல்ல வேற யாரையோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும், போய் வெயிட் பண்ணணும், அவங்க சௌகரியத்துக்கு வருவாங்க, லேட் பண்ணுவாங்க, கேட்டா வேலை இருக்கும்பாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து மனு வந்து ஆப் மூலியமா அப்டேட் பண்ணா அதுக்கான பதில் அவங்க கொடுத்தே ஆகணும். அது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தா நம்மளுக்கு பெனிஃபிட்டா, இல்ல நம்ம கால் கிடக்க ஒரு மாசம் பக்கமா ஒரு மனு கொடுக்க ஒரு மாசம் பக்கமா போகணும், அப்படியே அந்த மனு கொடுத்தாலும் அது எங்கேயோ கோவத்திலேயோ ஏதோ ஒரு ஆறுலயோ ஏரியிலேயே கிடக்கும். அப்படியாப்பட்ட கவர்மெண்ட் வேணுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனு. ஸோ யோசிச்சு ஓட்டு போடுங்க. இது வந்து இதுக்கப்புறமும் அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி கருத்து கமெண்ட்ல சொல்லிட்டு இது ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. அது வரைக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.